ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிதா சுரேஷ் விலாக்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்குறது கோஸ் பொரியல். சிம்பிளாக ஈஸியாக ஒரு டேஸ்டியாக கோஸ் பொரியல் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு இது ரெண்டுமே பொரிஞ்சதும் கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு வதங்கினதுமே பச்சை மிளகா 2 கீறி வச்ச பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு வெங்காயம் பொடி பொடியாக நறுக்குனது. இது எல்லாமே வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, மீடியமாக வதங்கினாலே போதும் தான். இப்போ கோஸ் நல்லா கிளறிக்கோங்க. கோஸ் பதமாக நம்ம பார்த்து செஞ்சோன்னா அதுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். கோஸுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா கிளறிட்டு தண்ணி தெளித்து தான் விட்டுருக்கேன். தண்ணி ஊற்றக்கூடாது. லைட்டாக தெளித்து விட்டோன்னா நமக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும். அதனால் தெளிச்சிருக்கேன். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சிங்கன்னா கோஸ் சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போது நல்லா வெந்த பிறகு கடைசியாக தேங்காய் துருவலை சேர்த்து கலந்து 2 நிமிஷம் அந்த சூட்லேயே கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிட்டிங்கன்னா சுவையான கோஸ் பொரியல் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.